ஹாய். ஸோ ரீசெண்டாக இப்போ வந்து விஜய் தேவரகொண்டா அவர் இருக்கார்ல, அந்த ஆக்டர் வந்து அவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஒன்று வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1989 1989 வந்த ஆக்ட். என்ன இஷ்யூ, எதனால வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா, பர்டிகுலராக அவர் வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஈவெண்ட்டில் பேசும்போது இந்த மாதிரி வந்து பகல்காம் அட்டாக் பற்றி பேசுகிறாரு. ஒரு கொடுமையான ஒரு துயர சம்பவம் தான், இதில் மாற்றுக்கிறது இல்லை. அது ரிலேட்டடாக பேசும்போது தீவிரவாதிகள் வந்து பழங்குடியினர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க, லைக் காமன் சென்ஸ் இல்லாமல் நடந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாரு. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்குடியினர் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரின்னு சொல்லி ஒரு பொருந்தாத ஒரு ராங்கான ஒரு பேஸ்லெஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அர்த்தமற்ற ஒரு கம்பேரிசன் ஒன்று பண்ணிட்டார். ஸோ அதில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது காஷ்மீர் வந்து இந்தியாவோடது, அதனால காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியன்ஸ் தான் அப்படி பேசுறாரு. அது வந்து சரியானது. பட் ஆனால் கூட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்பீச்சில் இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்லெஸ் கம்பேரிசன் ஒன்று கொடுத்துட்றாரு. அது ரிலேட்டடாக வந்து அவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், 1989. அது இல்லாமல் சில ஆர்டிகல்ஸ் வயலேட் ஆயிடுது. குறிப்பாக வந்து ஆர்டிகல் 15 ஜாதி மத இன பிறப்பிட பாலின அடிப்படையில் பாகுபாடு படுத்தக்கூடாது. ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதை வந்து வயலேட் பண்ணிடுறாரு. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது வந்து வயலேட் ஆகுது. இது மாதிரியான கேசஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வயலேட் ஆனதுனால அவர் மேலே வந்து கேஸ் தொடுக்கிறாங்க. ஸோ அதுதான் டீடைல்ஸ். அண்ட் அந்த பர்டிகுலர் கேஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா, அண்ட் இந்த கேஸ் இருக்குல்ல, இதில் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து கம்பல்சரியாக நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி. ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல குறைந்தபட்சம் இருக்கணும், மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருந்தால் தான் அந்த கேஸ் ரிலேட்டடாக இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியும். அது புரிஞ்சுக்கிறீங்கன்றது. ஸோ அது இல்லாமல் இதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து சில ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்பட்டாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் ஃபர்தராக என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வருது, என்ன தீர்ப்பு வருது, என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதுதான் இஷ்யூ, அவர் மேலே புக் பண்ணியிருக்க கேஸ் இது. அண்ட் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. பர்டிகுலராக வந்து அன்டச்சபிலிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்போம், அது எந்த ஆண்டு? அதுபோல வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்போம். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் எந்த ஆண்டு, அதுபோல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு? இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல இயர்ஸ் வந்து தெரிவிக்கலாம்.